ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், அதாவது தனியா. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா வதங்கும் போதே மசாலா வாசனை வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு ஹீட்டு குறைஞ்சதும் அதை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி நல்லா பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு அரைஞ்சி வரும். ஓரளவுக்கு குறப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வெங்காயத்தை வந்து நம்ம 2லேருந்து 3 வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ சிக்கனில் பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸாகவே எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கின உடனே இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சேட்டை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ்அப் ஆகட்டும். எந்த அளவுக்கு மிக்ஸ்அப் ஆகுதோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போ நல்லாவே வந்து மிக்ஸ்அப் ஆகி உங்களுக்கு சிக்கன்லேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம எந்த வகையிலையும் தண்ணி ஊற்ற தேவையில்ல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பெப்பர் மசாலாவை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ தேவைப்படும் பொழுது இன்னொரு 1 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும். இந்த டைமில் கையில் கொத்தமல்லி எவ்வளோ இருக்கோ அதில் அழகாக சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இனிமேல் நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வரும் சிக்கன் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அழகாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரையை நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்.